வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் இலங்கைக்கு புதிதாக 2 தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் தமது நியமன ஆவணங்களை கையளித்தனர். அவர்கள் குதிரைகள் உள்ளடங்கிய வாகன பவனியில் ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து சேர்ந்தனர். துருக்கியின் தூதுவரான ஸ்கெண்டர் கெமால் ஜனாதிபதியிடம் தனது நியமன ஆவணங்களை கையளித்தார். குஸ்தாவோ மெனுவல் தி எரிஸ்டே குய் ஸ்பெயினின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிஜி குடியரசின் புதிய உயர்ஸ்தானிகராக யோகேஷ் ஜேகாரன் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமன ஆவணங்களை ஏற்றுக்கொண்ட பின்னர் வெளிநாட்டு தூதுவர்களுடன் ஜனாதிபதி சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணா திலக முனுகம, ஜனாதிபதி செயலக தலைமை அதிகாரி காமினி செனரத் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கையுடனான உறவுகள் பல துறைகளில் நாளுக்கு நாள் பலமடைந்து வருவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு உதவ பிரிட்டன் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அந்த நாட்டின் வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய விவகார ராஜாங்க அமைச்சர் அலிஸ்டர் பர்ட் தெரிவித்துள்ளார். அவர் இலங்கையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அலிஸ்டர் பர்ட் இலங்கைக்கு மேற்கொள்ளும் 2வது உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும். 1983ஆம் ஆண்டு கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்தில் பிரவேசித்த அலிஸ்டர் பர்ட் தற்போது கட்சியின் உபதலைவராக விளங்குகின்றார். அவர் ரூபவாகினிக்கு விசேட பேட்டி ஒன்றை அளித்தார். பிரிட்டிஷ் அமைச்சர் அலிஸ்டர் பர்ட் கருத்து வெளியிடுகையில், யுத்தம் முடிவிற்கு வந்தமை குறித்து முதலில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்தும் திருப்தி கொள்ள முடியும். இந்த வெற்றிகரமான அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பங்களிக்க முடிந்தமை குறித்து நாம் பெருமை கொள்கின்றோம். நிலக்கண்ணி வெடிகளை அகற்றும் பணிக்கு நாம் $50 லட்சம் வழங்கியுள்ளோம். முன்னாள் LTT அங்கத்தவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளும் நடவடிக்கைக்கு $10 லட்சம் வழங்கியுள்ளோம். வடபகுதியின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பிய சங்கத்துடன் இணைந்து மொத்தம் $5 கோடி அமெரிக்க நாம் வழங்கியுள்ளோம். இவை யாவும் மிக முக்கியமான விடயங்களாகும் என்று அவர் கூறினார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் ஆக கூடுதலான புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஞ்ஞானம், கணிதம், கலை, வர்த்தகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களில் நாட்டில் 1வது, 2வது, 3வது இடங்களுக்கு தெரிவான 15 மாணவர்கள் நேற்று மாலை அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்தனர். கொழும்பில் உள்ள மாணவர்களைப் போன்ற தூர இடங்களில் உள்ள பாடசாலை மாணவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்ளும் இவ்வாறான வெற்றிகள் குறித்து ஜனாதிபதி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நோக்கமும் இதுவாகும் என்று ஜனாதிபதி மாணவ மாணவிகள் மத்தியில் குறிப்பிட்டார். நாட்டை நேசிக்கும் குடிமக்கள் என்ற ரீதியில் எதிர்காலத்தில் நாட்டுக்காக தமது பொறுப்புகளையும் நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கேட்டுக் கொண்டார். தேசிய சேமிப்பு வங்கியின் அனுசரணையுடன் 4 வருட காலத்துக்கான கல்வி புலமை பரிசில்களை ஜனாதிபதி வழங்கினார். ஒவ்வொரு மாணவருக்கும் மடிக்கணனிகளும் வழங்கப்பட்டன. கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன, கல்வி சேவைகள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க, ஜனாதிபதியின் செயலக சபையின் தலைமை அதிகாரி காமினி செனரத் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 8544 மாணவர்கள் 3 பாடங்களில் சித்தி பெற்றுள்ளனர். இவர்களில் 6471 பேர் வர்த்தக பாடங்களில் விசேட சித்தி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் பாலகோபாலன் கபிலன் பௌதிகவியல் பாடத்தில் இலங்கையில் 3ஆம் இடத்துக்கு வந்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 2,07,900 பேர் தோற்றினார்கள். கலைப்பிரிவில் 1313 பேர் 3 பாடங்களில் சித்தி பெற்றுள்ளனர். கணித பிரிவில் 443 பேரும், விஞ்ஞான பிரிவில் 313 பேரும், பொது பாடத்தில் 5 பேரும் 3 பாடங்களில் சித்தி பெற்றுள்ளனர். தென் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதியை பெற்றுள்ளனர். சபரகமுவ, வடமேல், வடமத்திய மாகாணங்கள் இம்முறை மேல் மாகாணத்தை விட முன்னணியில் விளங்குகின்றமை ஒரு விசேட நிகழ்வாகும். 16,538 பேர் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற தவறியுள்ளனர்.
நாட்டில் சிறந்த பெறுபவர்களை பெற்றவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்திற்கு வெளியே உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது ஒரு விசேட அம்சமாகும். கிளிநொச்சி இரணிமடு விமானப்படை ஓடுபாதை நிர்மாண பணிகள் முடிவுறும் தருவாயில் உள்ளன. LTT பயங்கரவாதிகளின் இரணிமடு விமான ஓடுபாதை இருந்த இடத்தில் புதிய விமான ஓடுபாதை அமைக்கப்படுகின்றது. இதன் கட்டுமான பணிகள் மார்ச் மாதம் அளவில் நிறைவு பெறும் என விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையினை ரூபவாகினி செய்தியாளர் அமல் சமந்த வழங்குகின்றார். இது இலங்கை விமானப்படையின் ஆழ்பலம், தொழில்நுட்பம் மற்றும் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமைக்கப்படும் முதலாவது விமான ஓடுபாதையாகும். இதன் நீளம் 1500 மீட்டர்களாகும், அகலம் 25 மீட்டர்களாகும். விமானப்படையின் ஓடுபாதை நவீனமயத்துக்கான உடனடி விமான ஓடுபாதை திருத்த பணி இதுவாகும். விமானப்படையிடம் உள்ள பாரிய விமானமான C-130 விமானத்தை தரையிறக்கும் வசதியும் இந்த புதிய விமான ஓடுபாதையில் இருப்பதாக அதன் கட்டளை அதிகாரி விங் கமாண்டர் சுமேதடி அல் சில்வா தெரிவித்தார். விங் கமாண்டர் சுமேதடி சில்வா இது பற்றி விளக்குகையில், ஓடுபாதையின் நீளம் 1500 மீட்டர் ஆகும். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து ரக விமானங்களும் இந்த ஓடுபாதையில் தரையிறங்க முடியும். இந்த ஓடுபாதையை நிர்மாணிப்பதற்கு சிறிய தொகை பணமே செலவிடப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இதன் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஒரு வருடத்தில் இதை நிறைவேறும் கட்டத்துக்கு கொண்டுவர முடிந்தமை இலங்கை விமானப்படையினர் பெற்ற வெற்றியாகும். இதன் விசேட தன்மை யாதெனின், ஓடுபாதையின் அமைப்பு முறை, ஆய்வு பணி மற்றும் கட்டுமான பணி ஆகிய அனைத்தும் விமானப்படையினராலேயே மேற்கொள்ளப்பட்டமையாகும். அனைத்து வித கட்டுமான வளங்களையும் விமானப்படையினரே வழங்கினர். இந்த செயற்திட்டமானது எதிர்கால கட்டுமான வாய்ப்புக்கான ஒரு பயிற்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 விமானப்படை வீரர்கள் தமது கடமை நேரத்துக்கு மேலதிகமாக இங்கு வேலை செய்கின்றனர். இந்த ஓடுபாதையின் 1100 மீட்டர் பகுதி காப்பீட்டிடப்பட்டுள்ளது. சமாந்தர பகுதியும் அமைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் விமானப்படையின் அனைத்து ஓடுபாதைகளுக்கான கட்டுமான பணிகளின் போது இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதுடன் அனுராதபுரம் விமானப்படையின் ஓடுபாதையின் நீளத்தை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய ஓடுபாதையில் முதலாவது விமானத்தை தரையிறக்கும் பரிட்சார்த்த நடவடிக்கை அண்மையில் இடம்பெற்றது. Y-12 ரக விமானத்தை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஹர்ஷ அபே விக்ரம செலுத்தியமை மற்றும் ஒரு விசேட அம்சமாகும். ஆட்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவதை ஒழிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று ஆஸ்திரேலிய பிரதி எதிர்க்கட்சித் தலைவர் திருமதி ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இலங்கைக்கு எதிராக சிலர் திட்டமிட்ட முறையில் மேற்கொண்டு வரும் பொய் பிரசாரத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று திருமதி பிஷப் ரூபவாகினிக்கு அளித்த விசேட போட்டியில் தெரிவித்தார். இலங்கை பற்றி பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு படகுகள் மூலம் ஆட்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு செல்வது ஒரு பிரபல வியாபாரமாக மாறியுள்ளது. இதனை தடுப்பதற்கு கூட்டாக செயல்பட ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் நடவடிக்கை எடுத்துள்ளன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் 1000க்கும் அதிகமான சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக ஆஸ்திரேலியா கூறுகிறது. இவர்களில் சுமார் 300 பேர் சுய விருப்பத்தின் பேரில் நாடு திரும்பியுள்ளனர். எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது சுமார் 700 பேர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதி எதிர்க்கட்சித் தலைவி மேலும் கருத்து வெளியிடுகையில், ஆட்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவதை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் விரிவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியாவும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. படகுகள் மூலம் சட்டவிரோதமாக வரும் எவருக்கும் ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. சில குழுவினர் பல்வேறு பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு இவ்வாறான போலி அகதிகளை கொண்டு வருவது பற்றி நாம் அறிந்து கொண்டுள்ளோம். இதற்கு பலியாவோர் தமது பணத்தை இழப்பதுடன் உயிருக்கு ஆபத்தையும் தேடிக் கொள்கின்றனர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் தெரிவித்தார். திறன் மற்றும் புதிய தயாரிப்பு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜனாதிபதியினால் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் மாதத்தில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப அளவில் புதிய தயாரிப்பு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சும் இதன் கீழ் செயற்படும் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் அடங்கலாக உள்நாட்டு வெளிநாட்டு கைத்தொழில் துறையினரின் ஒத்துழைப்புடன் கண்காட்சி நடைபெற்றது. போட்டியில் தேசிய தரத்தில் தகுதி பெற்ற 16 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். 16 துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்களுக்கு வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமது தயாரிப்புகளை சமர்ப்பித்த அனைவருக்கும் ஜனாதிபதி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் இளைஞர் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இலங்கையில் சார்பில் கலந்து கொண்ட ஜயத்மா விக்ரமநாயக்க
திசாநாயக்க அருத்ராஜ் ராஜசிங்கம் ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்தனர். ஐக்கிய நாடுகள் சபையில் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்காக இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளும் கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். ஜனாதிபதி இவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமைச்சர் டலஸ் அழகப்பெருமாள், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிங்கள மற்றும் தமிழ் இனத்தவர்களிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவில் பாதிப்பை ஏற்படுத்த சில மேற்குலக சக்திகள் முயற்சிப்பதாக பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இந்து மத மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு விஜயம் செய்த பிரதமர் அங்கு பணியாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த விடயத்தை பிரதமர் குறிப்பிட்டார். திணைக்களத்தின் கடந்த வருட செயற்பாடுகளின் மதிப்பீடு மற்றும் இவ்வருடத்தில் திட்டமிடப்படும் பணிகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் பணியாளர்களை சந்தித்தார். இந்த நிகழ்வில் இந்து மத மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் சாந்தி நாவுக்கரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சர்கள் தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் அபிவிருத்திக்கு சிறந்த முறையில் பங்களிப்பதே தமது நோக்கமாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர். புதிய மின்சக்தி மற்றும் சக்திவெளி அமைச்சர் திருமதி பவித்ரா வன்னியாராச்சி கொழும்பு 7 ஆனந்தகுமாரசாமி மாவட்டத்தில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் தமது கடமைகளை ஆரம்பித்தார். அவர் ஊடக சந்திப்பொன்றிலும் கலந்து கொண்டார். தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் அணுசக்தித்துறை அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவக்க கொள்ளுப்பட்டியில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மகா சங்கத்தினரின் ஆசியுடன் அமைச்சர் தமது அலுவல்களை ஆரம்பித்தார். கல்வி சேவை அமைச்சர் துமிந்த திசாநாயக்க இசுருபாயவில் உள்ள அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார். பிரதம மந்திரி DM ஜெயரத்ன, சிரேஷ்ட அமைச்சர் PS நகமகே, வடமத்திய மாகாண சபை அங்கத்தவர் பேட்டி பிரேம்லால் திசாநாயக்க ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வனவள பாதுகாப்பு அமைச்சர் காமினி விஜித் விஜயமுனி சொய்சா பத்திரமுல்லையில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தில் தமது பணியை தொடங்கினார். அமைச்சர்கள் ரெஜினோல்டு கூரே, சுமேதாஜி ஜெயசேன் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முதலீட்டு அபிவிருத்தி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன, பிரதி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா ஆகியோரும் கடமைகளை ஆரம்பித்தனர். அமைச்சர்கள் பெசில் ராஜபக்ஷ, ராஜித சேனாரத்ன, பிரியங்கர ஜெயரத்ன, சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபௌசி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினார்கள். பொருளாதாரத்துறை பிரதி அமைச்சராக பதவியேற்றுள்ள சுசந்த புஞ்சிநிலைமைக்கு திருகோணமலை மாவட்ட மக்கள் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். திருகோணமலை மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அம்மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் பிரதி அமைச்சரான சுசந்த புஞ்சிநிலைமைக்கு மீண்டும் பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டமைக்காக திருகோணமலை மாவட்ட மக்கள் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் தமது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். 4ஆம் கட்டை மக்களால் பிரதி அமைச்சருக்கான வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். சிரேஷ்ட அரசியல்வாதியும் முன்னாள் செனட்டரும் முன்னாள் கல்முனை மேயருமான நாவலர் SZM மஷூர் மௌலானாவின் 81வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வரினால் நூலொன்று வெளியிடப்பட்டுள்ளது. மருதமுனை முத்து மஷூர் மௌலானா என்ற தலைப்பில் இந்நூலை பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்வர் எழுதியுள்ளார். இந்த நூல் வெளியீடு கென்ட் வீதியில் உள்ள தேசமானிய SPC காசிமின் இல்லத்தில் நடைபெற்றது. அமைச்சர் ரவுப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் அலி உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியை முன்னிட்டு அரச கர்ம மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சினால் கிழக்கு மாகாணத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு தேசிய மொழி பயிற்சி நெறி செயலமர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தேசிய மொழி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் மட்டக்களப்பில் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவில் 10 நாட்களுக்கு முழுநேர பயிற்சியாக இந்த செயலமர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவில் தேசிய மொழி பயிற்சியை பூர்த்தி செய்த அரச ஊழியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு கொக்கட்டிச்சோலை கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. இந்தியாவின் 65வது குடியரசு தினத்தை முன்னிட்டு யாழ் இந்திய துணை தூதரகமும் கலாசார அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த கேரள மாநிலத்தின் தற்காப்பு களரிப்பயிற்று கலை நிகழ்வு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றது.
இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹாத்துருசிங்க, யாழ் மாநகர முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பட்குணராஜா, யாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தற்காப்பு களரிப்பயிற்று கலை நிகழ்வுகளை மேடையேற்றியவர்கள் மாவட்ட கட்டளை தளபதியினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தற்போதைய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இன்று வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனவாதத்தை தூண்டி மேற்குலக நாடுகளின் LTT ஆதரவாளர்களுக்கு இலங்கையை காட்டிக் கொடுத்து வருவதாக இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது குற்றம் சாட்டியுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் MK பந்துல ஹரிச்சந்திரவிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களை ஆராய்வதற்காக நாசா விண்வெளி ஆய்வு நிலையம் பல விண்வெளியோடங்களை அனுப்பியுள்ளது. இவற்றுள் மிகவும் முன்னேற்றகரமான விண்வெளியோடமாக கியூரியோசிட்டி கருதப்படுகின்றது. இந்த விண்வெளியோடம் செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக நாசாவினால் அனுப்பி வைக்கப்பட்டது. கியூரியோசிட்டி பற்றியும் அதன் ஆய்வுப் பணிகள் பற்றியும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அறிவை தேடிய பயணம் தொகுப்பு ஆராய்கின்றது. மகளிருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை மகளிர் அணி ஒரு விக்கெட்டினால் வெற்றியீட்டியது. இங்கிலாந்து மகளிர் அணி தோல்வி கண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி துடுப்படுத்தாடும் வாய்ப்பை இங்கிலாந்து அணிக்கு வழங்கியது. இங்கிலாந்தைச் சேர்ந்த வீராங்கனை ஜெனி 52 ஓட்டங்களையும் அம் ஜோன்ஸ் 41 ஓட்டங்களையும் எடுத்தனர். இஷானி கௌசல்யா, சமனி செனவரத்ன, சசிகலா ஸ்ரீவர்தன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இங்கிலாந்து அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 238 ஓட்டங்களை எடுத்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 244 ஓட்டங்களை எடுத்து வெற்றியீட்டியது. சமரி ஜெயங்கனி 62 ஓட்டங்களையும் யசோதா மெண்டிஸ் 244 ஓட்டங்களையும் எடுத்தனர். இஷானி கௌசல்யா போட்டியின் சிறந்த வீராங்கனையாக தெரிவானார். இந்த போட்டியின் வெற்றியின் மூலம் இலங்கை மகளிர் அணிக்கு 2 போனஸ் புள்ளிகள் கிடைத்துள்ளன. இலங்கை மகளிர் அணி நாளை மறுதினம் மும்பையில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியுடன் விளையாட உள்ளது. களுத்துறை மாவட்டம் அம்பலாந்துவ முஸ்லிம் வித்தியாலயத்தின் வருடாந்த விளையாட்டு விழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக அமைச்சர் ரெஜினோல்டு குரே கலந்து கொண்டார். பாணந்துறை அம்பலாந்துவ முஸ்லிம் வித்தியாலயம் 1959 ஆண்டு 38 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரை இதில் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வி, விளையாட்டு உட்பட பல துறைகளிலும் திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றனர். பாடசாலை விளையாட்டுப் போட்டி நேற்று இடம்பெற்றது. பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளில் மாணவர்கள் தமது திறமைகளை இங்கு வெளிக்காட்டினார்கள். கமர், ஷம்ஸ், நஜிம் ஆகிய இல்லங்களுக்கிடையே கடும் போட்டி இங்கு இடம்பெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்களையும் பதக்கங்களையும் அமைச்சர் ரெஜினோல்டு குரே வழங்கினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடசாலை அதிபர் MTM இலியாஸ் கருத்து வெளியிடுகையில் மாணவர்கள் விளையாட்டு, கல்வி உட்பட அனைத்து துறைகளிலும் மேலும் திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார். மாகாண சபை உறுப்பினர்கள், கல்வி திணைக்கள அதிகாரிகள் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவர் ஜக்குஷ் ராக் 2018 ஆண்டுக்கான பருவகால ஒலிம்பிக் விளையாட்டு தொடர்பான முன்னேற்பாடுகளை அவதானித்துள்ளார். சோல் நகரிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெறவிருக்கும் பனிப்பொழிவு விளையாட்டுகள் இடம்பெறவுள்ள பகுதிகளை இவர் பார்வையிட்டுள்ளார். ஒலிம்பிக் குழு தலைவர் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த சந்தைப்படுத்தலுக்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைக்கான உடன்படிக்கையிலும் கைச்சாத்திட்டுள்ளார். பில் மைக்கேல்சன் கோல்ஃப் விளையாட்டுப் போட்டியில் வெளிப்படுத்திய திறமையான ஆட்டத்தின் மூலம் 6வது கோல்ஃப் விளையாட்டு வீரராக தெரிவாகியுள்ளார். குறிப்பிட்ட இலக்கை குறிவைத்து கோல்ஃப் பந்தை அடித்ததன் மூலம் அவர் இந்த இடத்திற்கு தெரிவாகியுள்ளார்.
இடதுகை விளையாட்டு வீரரான இவரது சாதனையை பலரும் பாராட்டியுள்ளனர். வணக்கம்.